Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அடுத்து நம்ம ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ரிசல்ட் அப்படிங்கிறது ரெண்டு வகையான ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரொவிஷனல் லிஸ்ட் அண்ட் ஃபைனல் ரிசல்ட். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் டென்டேட்டிவா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இந்த ரிசல்ட் வந்தோடனே என்ன செய்யணும், அடுத்தது காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணுமா அல்லது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வருங்க. நாளைக்கு ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த ரிசல்ட் வெப்சைட்டில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டென்டேட்டிவாக ஒரு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இது லாஸ்ட் டைம்னுடைய ஃபைனல் ரிசல்ட் ரவுண்ட் 1 அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனுடைய சாம்பிள் தான் இதுங்க. அப்போது இந்த ரிசல்ட் எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. நாளைக்கு 10 மணிக்கு ரிசல்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவிஷனல் ரிசல்ட் வருதா அல்லது ஃபைனல் ரிசல்ட் வருதா அப்படிங்கிறத பொறுத்துறது தான் பார்க்கணுங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. 24th 8 அந்த மாதிரி நமக்கு டேட் இருக்குது. லாஸ்ட் இயர் 30ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுங்க. ஸோ இந்த வருஷம் 18ஆம் தேதி ரிசல்ட் வருது. ஸோ இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது. அந்த ஒரு வாரத்தில் போய் நம்ம அலாட்மெண்ட்டோட டவுன்லோட் பண்ணி நம்ம போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த மாதிரி சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அலாட்மெண்ட் சாம்பிள், அலாட்மெண்ட் ஆர்டரில் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் சாம்பிள் இப்படி இருக்குங்க. அப்போது ஒருத்தருடைய சீரியல் நம்பர் அப்படிங்கிறது காமனாக வரும். ஜென்ரல் ரேங்க் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், நேம், என்ன கம்யூனிட்டி, ஸோ என்ன மார்க்கு, எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கேண்டிடேட் 4, ஜென்ரல் ரேங்க் 11, அப்ளிகேஷன் நம்பர், நேம், ஓப்பன் கேட்டகரி, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த கல்லூரி அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துருங்க. அது என்ன மார்க் அப்படிங்கிறது இருக்கும், அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் இருக்கும். இங்கே வந்து கம்யூனிட்டி ரேங்க் வராது. இந்த அலாட்மெண்ட் லிஸ்ட்டில் கம்யூனிட்டி ரேங்க் வராது. அப்போ எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்குன்னு வந்துடும். உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகலைன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்காது. அப்போது இந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின்ல அங்கே பார்க்க முடியுமானா லாகின்ல பார்க்க முடியும். ஸோ லாகின்ல பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆர்டர் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ லாகின்ல எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி அலாட்மெண்ட் ஆர்டர், ஸோ எந்த கல்லூரி அப்படிங்கிறது இந்த லாகின்ல இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்பிபிஎஸ் அட்மிஷனா பிடிஎஸ் அட்மிஷனா, எந்த காலேஜ் ரிசல்ட்டு, ப்ரிஃபரன்ஸ், எத்தனாவது ஆர்டர் போட்டிங்க, ஸோ இந்த டீட்டெயில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின்ல வரும். இது ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு லாகின்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நாளைக்கு ப்ரொவிஷனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லை ஃபைனல் ரிசல்ட் 10 மணிக்கு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு பே த டியூஷன் ஃபீஸ். நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணணும். ஸோ அந்த கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த வருஷம் 3வது ஆப்ஷன் எடுத்துட்டாங்க. ஆஃப்லைன் கேஷ் பேங்கிங் கிடையாது, பட் ஆஃப்லைன் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஐஓபி நெட் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது எந்த பேங்க் வேணாலும் இருக்கலாம். அப்போ ஆஃப்லைன் பேங்கிங் லாஸ்ட் இயர் இருந்தது, இந்த வருஷம் இல்லை. ஸோ ஆஃப்லைன் பேங்கிங் இல்லாதனால நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. நெட் பேங்கிங் கண்டிப்பாக இருக்கணும். 15 lakhs பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் 4.5 lakhs பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் நெட் பேங்கிங் கண்டிப்பாக வேணும். ஒருவேளை ஃபைனல் ரிசல்ட்டில் ஆஃப்லைன் பேங்கிங் கொண்டு வந்தாங்கன்னா சந்தோஷம், பட் கொண்டு வருவாங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். ஸோ இது ஆஃப்லைன் பேங்கிங் உடைய சலான், அது வந்து இந்த வருஷம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர், இந்த அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்களோட நேம் ஆஃப் த கேண்டிடேட் இருக்கும், கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, என்ன ரேங்க், ஜென்ரல் ரேங்க் என்ன, ரோல் நம்பர், நீட் ரோல் நம்பர் என்ன, எந்த கல்லூரி எம்பிபிஎஸ்ஸா, அதில் எந்த காலேஜ் அலாட் ஆச்சு, என்ன கேட்டகரியில் அலாட் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் ஃபோட்டோவோட உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். ஸோ இந்த டேட்டுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில், அது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5/9 ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எந்த டேட்டுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் வருங்க. இந்த ஃபைனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் முதல் கொண்டு, அது அப்ளிகேஷன் நம்பர் என்ன, நேம் ஆஃப் த கேண்டிடேட், கம்யூனிட்டி, ஜென்ரல் ரேங்க், ஸோ எல்லா டீட்டெயிலுமே, ரோல் நம்பர், எம்பிபிஎஸ்
காலேஜ் எல்லாமே அலர்ட் ஆகி வந்துருங்க. இந்த லிஸ்ட் எதில் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் தான் வரும். அப்போது இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு இந்த மாதிரி வருமா சார் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அந்த மாதிரி வருங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும். அது ரவுண்ட் 1 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ரவுண்ட் 1 ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் இந்த மாதிரி அலாட்மெண்ட் வரும். ஸோ உங்களுடைய ரேங்க் என்ன, அப்ளிகேஷன் நம்பர் என்ன, நேம், மார்க். ஸோ இதில் வந்து கேட்டகரி வராது. ஸோ மைனாரிட்டியாக என்ன மாதிரி கேட்டகரியில் வரும், சிஎம்சி ஜென்ரல், மைனாரிட்டி, இந்த மாதிரி கேட்டகரி வருங்க. எந்த கேட்டகரியில் அலாட் ஆனீங்க அப்படிங்கிறது வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட்டா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டா, மைனாரிட்டி இருந்தால் மட்டும் மைனாரிட்டி வருங்க, இல்லாட்டி மைனாரிட்டிலாம் வராது. ஸோ இந்த என்ன கேட்டகரியில் அலாட் ஆகிருக்கீங்க, சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாவா, மைனாரிட்டி நெட்வொர்க்கா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவா, அப்போது என்ன மாதிரி கேட்டகரி, மேனேஜ்மெண்ட்டில் என்ன கேட்டகரி, தெலுங்கு மைனாரிட்டியா, கிறிஸ்டியன் மைனாரிட்டியா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே மேனேஜ்மெண்ட் கோட்டாலுக்கு வருங்க. இதில் கம்யூனிட்டி வராது. ஸோ என்ன மாதிரி கேட்டகரி அப்படிங்கிறது வந்துருங்க. மோஸ்ட்லி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், தெலுங்கு மைனாரிட்டி இருக்கும், கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கும். ஸோ எல்லாம் பாருங்கள் தெலுங்கு மைனாரிட்டி. ஸோ எந்த மாதிரி கேட்டகரி அலாட் ஆனாங்க, மைனாரிட்டி நெட்வொர்க்கில் அலாட் ஆனாங்களா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க்கா, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டா, தெலுங்கு மைனாரிட்டியா, தெலுங்கு மைனாரிட்டி திருச்சி எஸ்ஆர்எம். ஸோ இந்த மாதிரி என்ன கேட்டகரியில் அலாட் ஆகிருக்கீங்க, அது மைனாரிட்டி நெட்வொர்க்கா, என்ஆர்ஐ கோட்டாவா, ஸோ இது மாதிரி எல்லாமே வந்துடும். பட் இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய செலெக்ஷன் லிஸ்ட். அப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும், கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். இந்த 2 செலெக்ஷன் லிஸ்ட்டுமே எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் இருக்கும், நம்மளுடைய வெப்சைட்டில் வருங்க. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் வரும், அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது லிஸ்ட் வந்து நம்ம லாகின்ல வருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ள பதிவு பண்ணுறோம். மறக்காமல் வெங்கடேஷ் சொல்ல பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு 10 மணிக்கு நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு ஃபைனல் வருமா, ப்ரொவிஷனல் வருமாங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.